buddies, hope you are doing fine. இந்த வீடியோவில் நம்ம இம்தியாஸ் தர்கர் எழுதின blessing அப்படின்ற ஒரு poem தான் பார்க்க போகிறோம். So, be patient to watch the video till the end and if you are ready, let's get started. So, first நம்ம வந்து author introduction பார்க்கலாம். இம்தியாஸ் தர்கர் இவங்க ஸ்காட்டிஷ் முஸ்லீம் poet, artist and then documentary filmmaker. ஓகேவா? ஸோ இவங்க பாகிஸ்தானில் பிறந்திருக்காங்க, ஆனால் வளர்ந்தது எல்லாமே வந்து ஸ்காட்லாண்டில் தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து நிறைய ஒர்க்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. என்னென்ன ஒர்க்ஸ்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் கார்ட் ஃப்ரம் காட் 1997 வந்து எழுதியிருக்காங்க. தென் ஐ ஸ்பீக் ஃபார் த டெவில் 2001, அப்புறம் த டெரரிஸ்ட் அட் மை டேபிள் 2006, அப்புறம் லீவிங் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் 2009. ஓகேவா? ஸோ நிறைய ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. பர்தாலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான போயம்ஸ். பர்தாலாம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பர்தாலாம் எழுதியிருக்காங்க. இவங்களோட போயம்ஸ் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் பற்றி கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இப்போ இவங்க வந்து இந்தியாவிலையும் வந்து அவங்க வந்து இருந்தனால ஸோ இந்தியாவில் உள்ள சில விஷயங்கள் அவங்களோட போயத்தில் வந்து அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ என்னென்னா இவங்க வந்து ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் மேக்கர்னால ஸோ ஒரு மூவி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மூவியில் வந்து இப்போ சொசைட்டியில் என்ன நடக்குதோ அந்த ஹேப்பனிங்ஸை வந்து அப்படியே பேஸ் பண்ணி வந்து எழுதுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்க வந்து அவங்க போயம் மூலமாக வந்து சொசைட்டியில் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து இருக்குது, என்னென்ன சஃபரிங்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து பீப்புள் வந்து அவங்க லைஃப்பில் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்ற ஒவ்வொன்றையும் வந்து இவங்க வந்து அழகாக வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த போயத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த போயத்தில் வந்து இப்போ நம்ம வந்து லைஃப்பில் கொஞ்சம் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வீட்டில் அப்படின்னா தண்ணி எடுக்க போகிறது வந்து மோஸ்ட்லி யாராக இருப்பாங்க அப்படின்னா விமெனாக தான் இருப்பாங்க. மென்னுன்றது வந்து கொஞ்சம் ஃபியூ ஹவுசஸில் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி வந்து நடக்கும். ஆனால் இந்த போயத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மென் அண்ட் விமென் அப்புறம் என் குட்டி குட்டி பசங்க கூட தண்ணிக்காண்டி அவ்வளோ ஏக்கத்தில் இருந்திருக்கிறனால அவங்க தண்ணி சவுண்டு கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவ்வளோ வீட்டில் என்னென்ன வெசல்ஸ்லாம் இருக்கோ அவ்வளோ வெசல்ஸை வந்து எடுத்துகிட்டு போய் தண்ணியை வந்து எடுக்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ அந்த இது வந்து எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னா ஸ்காசிட்டியை வந்து சொல்லுது. சரியா? ஸோ வாட்டர் வந்து அவங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்காசிட்டினால அவங்க வந்து என்ன விளைவுகளை வந்து அவங்க லைஃப்பில் வந்து அனுபவிக்கிறாங்க. ஸோ இப்போ தண்ணி சவுண்டுன்னு கேட்டது அது வந்து ஏதோ ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அவங்க வந்து என்னன்னா அவ்வளோ ஒரு சத்தத்தில் அவ்வளோ ஒரு ஜாலியாக வந்து போகிறாங்க அப்படின்றது தான் இதில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயத்தை வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த போயத்தை பார்த்துட்டு நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் வந்து கீனாக வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ அந்த போயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போயம். ஸோ என்ன அப்படின்னா பீப்புளோட சஃபரிங் தான் வந்து இங்கே சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த போயத்தை வந்து பார்க்கலாம். ஓகேவா? த ஸ்கின் கிராக்ஸ் லைக் அ பாட், there never as enough water, imagine the drip of it, the small splash echo in a tin mug. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது ஸ்கின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கின்னுன்றது வந்து மேனோட ஸ்கின்னை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. சரியா? மேனோட ஸ்கின் தான். ஆனால் என்ன ஆகுதுன்னா கிராக் ஆகுது. எதை மாதிரி அப்படின்னா பாடு அப்படின்னா இப்போ வந்து பீன்ஸ்லாம் இருக்கும் அப்படி தானே. பீன்ஸுன்றது வந்து உள்ள பீன்ஸுக்கு இந்த என்ன இப்போ சோயா பீன்ஸ் அப்படின்னா சோயா பீன்ஸ் வந்து உள்ளே இருக்கும், வெளியில் வந்து என்ன இருக்கும் ஒரு மாதிரி தோடு இருக்கும். அந்த தோடை வந்து நம்ம எடுத்தால் மட்டும்தான் உள்ள பீன்ஸை வந்து நம்ம எடுக்க முடியும். ஆனால் இங்கே வந்து என்ன தண்ணி வந்து இல்லை, போதுமான தண்ணி இல்லாதனால அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து கிராக்காக இருக்குது அந்த பாட் வந்து. சரியா? அந்த பீன்ஸுக்கு வெளியில் இருக்கிற அந்த வெளியில் உள்ள அந்த ஸ்கின் வந்து சரியா அது வந்து அப்படி கிராக்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஹியூமனோட ஸ்கின்னுமே அப்படி வறண்டு போய் இருக்குது, அதனால கிராக்காக இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா இமேஜின் த ட்ரிப் ஆஃப் இட். ஸோ குட்டி குட்டி வாட்டர். சரி, குட்டி குட்டி வாட்டர்னால் என்ன தண்ணி சொட்டு சொட்டாக வடியும் தானே. ஸோ அந்த வாட்டர் வந்து நமக்கு வந்து வருது அப்படின்னா சரியா நம்ம ஸ்ப்ளாஷாக தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வர மோஸ்ட்லி நமக்கு என்ன அது டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு அந்த சத்தம் வந்து இருக்கும். ஆனால் தண்ணி வந்து வடியுது அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக அப்படி வந்து ஒரு ட்ராப்பாக வந்து வடியும் போதுல நமக்கு வந்து தண்ணி சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மக்கு இருக்குது, ஒரு டின் மக்கு இருக்குன்னா அந்த டின் மக்கு கீழே இருக்குது, பைப் கொஞ்சம் எப்படியும் ஹைட்டில் இருக்கும். ஸோ பைப்லேருந்து வர்ற அந்த ஒவ்வொரு ட்ராப்பும் வந்து அந்த மக்கில் வந்து படம் ஒரு எக்கோ மாதிரி அடிக்கும் தானே. ஸோ அதுதான் வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ
அந்த ஒரு குட்டி ஒரு ட்ராப் வாட்டரை வந்து கூட அவங்க என்ன பண்ண மாட்டுக்காங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ண மாட்டுக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ அந்த ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டருக்கு அவ்வளோ வேல்யூ வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த வாய்ஸ் ஆஃப் அ கைண்ட்லி காட், அந்த கைண்ட்லி காட் அப்படி சொல்லியிருக்காங்களா. ஸோ இது வந்து என்னென்னா அந்த சவுண்டு வருதுன்னு நம்ம சொன்னோம் தானே, அந்த ட்ராப் ஆஃப் வாட்டரோட சவுண்டு அது வந்து எப்படி இருக்குன்னா காடோட கைண்டான ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு இல்லை மெட்டஃபோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் த சடன் ரஷ் ஆஃப் ஃபார்ச்சூன், த முனிசிபல் பைப் பர்ஸ்ட், சில்வர் crashes to the ground and the flow has found. ஸோ என்னென்னா இப்போ பைப்புனாலே சில பிளேஸில் வந்து ஸ்கார்சிட்டினால என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி வந்து வரும் அப்படி தானே. ஆனால் என்னைக்காட்டும் ஏதோ ஒரு மார்வலஸான ஒரு டேயில் தான் முனிசிபல் பைப் வந்து என்னாகும், பர்ஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து தண்ணி வந்து வேஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கோம் அப்படி தானே. ஸோ அப்படி என்னைக்காட்டும் முனிசிபல் பைப் வந்து பர்ஸ்ட் ஆகும் போச்சில் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அது வந்து ஒரு ஃபார்ச்சூனாக இருக்கும் அப்படின்றது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஷராக வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? A roar of tongues from the huts, a congregation, every man, woman, child, for streets around buds in with pots, brass, copper, aluminium, plastic buckets, frantic hands, and naked children screaming in the liquid sun, their highlights polished to perfection, flashing light as the blessing sings over their small bones. ஸோ இதில் வந்து என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்ன சொன்னேன் அப்படின்னா மேனும் விமன் சில்ட்ரன் எல்லாருமே தான் போகிறாங்க. வீட்டில் யார் யார் இருக்காங்களோ கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லா வெசல்ஸையும் வந்து தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்து ஸ்லம் ஏரியாவை பற்றி தான் கொஞ்சம் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஹட்ஸ் அப்படின்றது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஸ்லம் பீப்புள். சரியா? அந்த ஸ்லம் ஏரியாவில் உள்ள பீப்புள் அவங்களோட சஃபரிங்ஸை தான் இந்த போயத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கே உள்ள ஹட்ஸில் உள்ள மேன் விமன் சைல்டு எல்லாரும் வந்து சரியா மொத்தமாக எல்லோரும் போகிறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள எல்லோரும் வந்து என்னென்னா கையில் பாட், பிராஸ், காப்பர், அலுமினியம், பிளாஸ்டிக் பக்கெட்ஸ், ஸோ என்னெல்லாம் வீட்டில் இருக்கோ அவ்வளோதான் எடுத்துகிட்டு போகிறாங்க. சில்ட்ரன் வந்து என்னென்னா ட்ரெஸ் வந்து போடல, ஸோ நேக்கடாக தான் இருக்காங்க. ஸோ அந்த பேபிஸ் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா வெளியில் வரும்போதுல அந்த டைம் வந்து என்ன இது வந்து மார்னிங். சரியா? மார்னிங்னால சன்னோட ஸ்காட்சிங். சரியா? அந்த ஸ்காட்சிங் சன் வந்து அவங்க போன்ஸில் வந்து படுறதுனால அது வந்து அவங்களுக்கு விட்டமின் டியை வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அந்த பேபிஸ்க்கு வந்து அவங்க என்ன தான் வந்து அவங்க சஃபர் ஆனாலும் கடவுள் வந்து அந்த சூரியனோட அந்த ஸ்காட்சிங் அந்த லைட் மூலமாக அந்த ஸ்மால் போன்ஸ்க்கு வந்து நல்ல விட்டமின் டியை வந்து கொடுக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கலனாலும் குடிக்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் பாடி வந்து கிளிசனிங்காக இருக்கிறதுக்கு ரீசன் விட்டமின் டி அப்படின்றத வந்து இல்லை சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த போயத்தோட சம்மரின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து தீம்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர் தான். அதே மாதிரி தண்ணி வந்த உடனே அவங்க வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சன்னோட அந்த லைட் வந்து விட்டமின் டியை வந்து அந்த ஸ்மால் போன்ஸ்க்கு வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதில் வந்து அவங்களோட சஃபரிங்ஸ் வந்து அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, எவ்வளோ சஃபரிங்ஸ் வந்து அந்த ஸ்லம் பீப்புளுக்கு வந்து இருக்கும் அப்படின்றத வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா இப்போது கவர்மெண்ட் வந்து சரியா கவர்மெண்ட் வந்து என்னன்னா உடனே வந்து பார்க்காங்களோ இல்லையோ சம்டைம்ஸ் வந்து முனிசிபல் அந்த பைப்பு எல்லாமே வந்து தண்ணி வந்து அப்படி வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்களோட ஒரு நெக்லிஜியன்ஸ் அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். தீமாக வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இந்த போயதை வந்து நல்லா கீனாக வந்து அப்சர்வ் பண்ண முடியல நமக்கு மல்டி மீனிங்ஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ இது வந்து இதுவும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு தீம்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பைப் வந்து பர்ஸ்டட் ஆன உடனே சில்ட்ரன் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செலிப்ரேஷன். சரியா? நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் அந்த பைப்பு வந்து பர்ஸ்டட் ஆகிறது வந்து அந்த ஸ்லம் பீப்புளுக்கு வந்து அவ்வளோ ஒரு செலிப்ரேஷனாக வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர்
பிளேஸை வந்து மென்ஷன் பண்ண மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியா, என்ன பிளேஸ் அப்படின்னா மும்பையில் உள்ள ஒரு ஸ்லம் ஏரியாவில் உள்ள அவங்களோட சஃபரிங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 1989 தான் இந்த போயம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த போயம் வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸான ஒரு போயம். ஸோ பவர்ட்டி அப்புறம் வாட்டரோட இம்பார்ட்டன்ஸை தான் மெயின் தீமாக வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளோட ஒரு சத்தம், அது வந்து எப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு மெட்டஃபர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ வேறு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பீப்புள் வந்து மொத்தமாக வந்து வர்றது வந்து எப்படின்னா சர்ச்சில் வந்து மொத்தமாக எல்லோரும் கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்களே, ஸோ அந்த இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த போயத்தோட டைட்டில் வந்து பிளெஸ்ஸிங். ஸோ கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இருக்குது. என்ன தான் அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஸ்காசிட்டி இருந்தாலும் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து நிறைய பாய்டிக் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆத்தர். இமேஜரி வந்து இருக்குது, அப்புறம் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பர்சனிஃபிகேஷன், சிமிலி, மெட்டஃபர். ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சிமிலி பார்க்கலாம். த ஸ்கின் கிராக்ஸ் லைக் அ பாட், லைக் அப்படின்றது வந்து சிமிலி. ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tata, bye bye.